षडाननं चन्दनलिपितगात्रं महोरसं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूनुं सुरलोकनादं ब्रह्मण्यदेवं சரணம் பிரபத்தே. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிலம்பி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ரிது ஆனி 30 ஜூலை 14 வெள்ளிக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி நண்பகல் 12:37 வரை. பிறகு சஷ்டி திதி. பூரட்டாதி நட்சத்திரம். சௌபாகியம் நாம யோகம். தைத்துளை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன், கடகராசியில் அங்காரகன் புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சந்திரன் கேது. கும்பராசியில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 4:44 மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு நாள் முழுக்கவே சந்திரன் குருவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார், பூரட்டாதி நட்சத்திரம். ஆனா வீடுகளை மாற்றிக்கொள்றார். கும்பராசியில மாலை 4:44 வரைக்கும் இருக்காரு. அதன் பிறகு மீன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 11ல் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். ஆதாயம் லாபம் சிறப்பாக இருக்கும். வரவுகளுக்கு முயற்சி பண்ணலாம். பெரியவர்களுடைய துணை ஆதரவுக்கு முயற்சி செய்யலாம். 12ல் சந்திரன் வரும்போது சுப செலவுகளை செய்து முடிக்க முடியும். இடமாற்றம் பிரயாணம் போன்ற விஷயங்களுக்கு முயற்சி செய்தால் காரியங்கள் நடக்கும். சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இது அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. குருவின் சாரத்தை பெற்றிருக்கார். குருவின் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கிறதுனால கெடுபலன் நடக்குமா? ராசிக்கு அஷ்டமாதிபதி ஆயிற்றே குரு அப்படின்னு சொல்லும்போது, குரு நேரடியாக கெடுபலனை தரக்கூடிய ராசிகள் லக்னங்கள் இவர்களுக்கு கூட அவருடைய பார்வை மூலமாக சாரம் மூலமாக நன்மையே செய்வார். ஸ்தான பலத்தின் மூலமாகத்தான் சற்று கெடுதல் நடக்கும். அதுவும் கூட இப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு இருக்கிறதுனால கவலை கிடையாது. ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்தையும் சமாளிக்கலாம். நல்ல சமயம் இருந்தாலும் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியும். அந்த அளவிற்கு அனைத்தும் சாத்தியமாகக்கூடிய சாதகமான நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 9ல் இருக்கும்போது கேதுவுடைய சேர்க்கை ஏற்படுது. 10ஆம் இடத்திற்கு வரும்போது தனித்து இருக்காரு. குருவுடைய பார்வை அவருடைய சாரம் இரண்டுமே கிடைக்குது மாலை நேரத்தில். அதில் மாலை நேரம் வரைக்கும் முடிந்த அளவிற்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும், நிறைய படிக்கணும், கட்டுப்பாட்டோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். பெரியோர்களுக்கு மதிப்பு அளித்து அவர்களே உங்களை மெச்சத்தக்க அளவில் செயல்படணும். மாலை நேரத்துக்கு பிறகு மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், சலுகை கிடைக்கும். கஷ்டப்பட்ட உழைப்பிற்கு அதிகமாகவே பலன் கிடைக்கக்கூடிய நாளாக மாலை நேரம் அமையும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 8, 9ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். மாலை 4:44 வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. கேதுவோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். குருவின் சாரத்தை பெற்றிருக்கார். அதில் மாலை நேரத்துக்குள்ள முடிந்த அளவிற்கு யாருக்காவது உதவி செய்யணும், உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு. மாலை நேரத்தில் 9ஆம் இடத்திற்கு சந்திரன் குரு பார்வையை பெறுவதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. பிறர் உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களாகவே மிக சிறப்பாக சரியாக நடந்து கொள்வீங்க. நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. நீங்கள் உயர தொடங்கக்கூடிய நாளாக இது அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். நாள் முழுக்க குருவின் சாரத்தை பெற்றிருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கேதுவோடு சேர்ந்து ராசியை பார்க்கிறார். குருவின் சாரத்தை பெற்று பார்க்கிறாரு. ஆனால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். ஆன்மீக நாட்டம் இருக்கும். ஆலயங்களுக்கு சென்று வரணுன்ற எண்ணம் பிறக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றணுன்ற ஞாபகம் வரும். 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய மாலை 4:44 சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி தொடங்கினாலும் குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால, குருவுடைய நட்சத்திர சாரத்திலே அவர் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கெடுதல்கள் ஏதும் ஏற்படாது. உணவு கட்டுப்பாடு மட்டும் மாலை நேரத்தில் உங்களுக்கு இருந்துட்டா போதுமானது. பயனுள்ள நாளாக இது அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. இரண்டுமே நல்ல ஸ்தான பலம். குருவின் சாரத்தை பெற்றிருக்காரு. குருவின் பார்வையும் சந்திரன் 7ஆம் இடத்திற்கு போகக்கூடிய மாலை நேரத்தில் கிடைக்குது. ராசி அதிபதி புதனும் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கார்.
அங்கார கொண்டு சேர்ந்து இருக்கார். அதனால் முடிந்த அளவிற்கு தீயவர்களுடைய சேர்க்கையை, தீய எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விட்டால் போதுமானது. மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய, பாராட்டு கிடைக்கக்கூடிய, நீங்கள் உயரக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கு. 5ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது குருவின் சாரம் கிடைச்சிருக்கு. அனைவருக்கும் நீங்க நல்லவராக இருப்பீங்க, நல்ல செயல்களை மட்டுமே செய்வீங்க. தவறான மனிதரை கூட பாவம் அவர் தெரியாம செய்யறாரு, அந்த அளவுக்கு நீங்க இப்ப சிந்திப்பீங்க. யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் கூட அவர் தெரியாம செய்யறாரு, அவருக்கு தெரிஞ்சா இப்படி செய்வாரா, அப்படி நீங்க எடுத்துக்கொள்வீங்க. 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குருவுடைய பார்வை சாரம் கிடைக்கிறது. ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டாகும், மனதுல தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். பிறர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னல்கள், தடைகள் கூட முடிவுக்கு வரும். சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கு. 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறது அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்தான பலம், சந்திர பலம் கிடையாது. அதே சமயத்துல குருவின் சாரம் பெற்று இருக்கிறதுனால 4ல கேதுவோடு சேர்ந்து சந்திரன் இருக்கும்போது நீங்க உங்களை வளர்த்து கொள்ளணும், இப்போ எடுக்கக்கூடிய தகுதிகளை இன்னும் அதிகமாக்கி கொள்ளணும்னு சொல்லும்போது முடியும். 5ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குரு பார்வை கிடைக்கிறது 5ஆம் இடத்துல. அதில் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடிகள் இப்போது முடிவுக்கு வரும். நீங்க சொல்படி உங்களுடைய சொல்படி உங்களுடைய பிள்ளைகள் கேட்டு நடப்பாங்க. நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கூட உண்டு. ஆக மொத்தத்தில் இது பயனுள்ள நாளாகவே உங்களுக்கு அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கேதுவோடு சேர்க்கை ஏற்படுறது, குருவின் சாரம் கிடைக்கிறது. ராசி அதிபதி குரு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து பணிகளையும் இப்ப நீங்க செய்வீங்க, அனைத்தையும் கற்றுக்கொள்வீங்க. 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது நீங்க கடுமையாக முயற்சி செய்து அதிகமாக உழைத்து நீங்க செய்த காரியங்களுக்கு உண்டான பலன்கள் உங்களை சேரும். அதனால நீங்க சந்தோஷம் அடைவீங்க. சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மிகச் சரியான பேச்சு. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பேசுவீங்க. எதை பேசணுமோ அதை பேசுவீங்க, ரத்தின சுருக்கமாக பேசுவீங்க. பேச்சின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளும் பிறருடைய பிரச்சனைகளும் தீரும். 3ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குருவுடைய பார்வையை பெறுகிறாரு, குருவின் சாரத்திலேயே இருக்கார். அதனால் நீங்கள் தள்ளி போட்டிருந்த பிறகு பார்த்து கொள்ளலான்னு சொன்ன காரியங்கள்லாம் எடுத்து செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு பிறக்கும். நிதானமாக நீங்கள் இருந்தாலும் கூட நல்ல பணிகளை செய்து முடிப்பீங்க, அதனால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலையும் சந்திரன் இருக்கார். குருவுடைய ஆதிக்கம் இன்றைக்கு சந்திரன் மீது இருக்கு, குருவுடைய சாரம் இருக்கு. குருவுடைய பார்வையும் சந்திரனுக்கு 2ஆம் இடத்திற்கு போகும்போது கிடைக்கும். ராசி அதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்காரு. அதனால கடுமையாக உழைத்து அதிகமாக நீங்க கஷ்டப்படுவதை விட சாமர்த்தியமாக உழைத்து சாமர்த்தியமாக செயல்பட்டு நிறைய பலன்களை அடையக்கூடிய வழிமுறைகளை இன்றைக்கு தெரிந்து கொள்வீங்க. அதற்கு தகுந்தவாறு அனைவரிடத்திலும் நட்புறவு பாராட்டுவீங்க. அனைவரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நீங்க நடந்து கொள்வீங்க. அப்படியாக நீங்க சாமர்த்தியசாலியாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இது அமையும். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் சந்திரன் இருக்கார். 12ல சந்திரன் இருக்கும்போது ஆன்மீக நாட்டம் ஏற்படும், தர்ம காரியங்களை செய்யணுன்ற எண்ணம் பிறக்கும். நீங்க ஏற்பட்ட தவறுகள், நஷ்டங்கள் இதையெல்லாம் சரி கட்டக்கூடிய விஷயங்களையும் செய்வீங்க. ராசியில சந்திரன் வரும்போது குரு பார்வை, குரு சாரம் கிடைக்கிறது, நல்ல எண்ணங்கள் பிறக்கும். நீங்க தவறு செய்வதை நிறுத்தி பிறருடைய குறைகளை நீங்கள் சரி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறுவீங்க. அந்த அளவிற்கு இது சாதகமான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய ஜோதிட தகவல். மனை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதை வாஸ்து சாஸ்திர ரீதியாகவும் அது தொடர்புள்ள ஜோதிட ரீதியாகவும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு மனையை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீர் வளமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மனை வாங்கிறதே தவிர்க்கணும். அதாவது இந்த இடத்துல 200 அடி 250 அடி போட்டாலும் கூட தண்ணி வரலை அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம விசாரித்து தான் வாங்குவோம். ஒரு வீடு வாங்குறதுனாலும் மனை வாங்குறதுனாலும் திருமணத்திற்கு வரன் பார்க்கறதுனாலும் விசாரித்து தான் அந்த காரியங்களை செய்வோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தண்ணி கஷ்டம் இருக்குது, பூமியில் அதிகமான தூரம் ஆழ்துளை கிணறு போட்டாலும் கூட தண்ணி வரலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மனை வாங்குறத தவிர்க்கணும். எதுக்காக தவிர்க்கணும்? நம்ம அந்த குடிநீரை வெளியிலிருந்து கூட இப்போ வாங்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்கு, பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் அப்படி தானே வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனையில் நம்ம வாங்குறோமோ அதை மனையாவே வச்சுட்டு இருக்கிறதுக்காக வாங்க போகிறது கிடையாது.
சிலர் வந்து மூலதனமாக மனை வாங்கி போடுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து நல்ல விலை வரும்போது வித்துருவாங்க. அதுக்கு கூட வேறு வழிமுறைகள் நிறைய இருக்கு. வாஸ்து ரீதியாக பார்க்க வேண்டியது, கட்டிடம் கட்டி குடியிருக்க போறோம் அல்லது வேறு பயன்பாடுகளுக்காக கட்டடம் கட்டுறோம்னு சொல்லும்போது அதற்காகத்தான் மனை வாங்குறோம்னா, அந்த இடத்துல தண்ணி பஞ்சம் இருக்கு, தண்ணி வராது, அந்த இடத்திலிருந்து தண்ணி எடுத்து அங்கே கட்டிடம் கட்ட முடியாதுன்ற ஒரு நிலை இருந்தால் மனை வாங்குறத தவிர்க்கணும். ஒரு இடத்துல நம்ம வந்து கட்டிடம் கட்டலாம், சிறிய குடியிருப்பு வீடாக கட்டலாம், பெரிய அரண்மனை மாட மாளிகை கூட கோபுரங்கள் கூட கட்டலாம், வணிக நிறுவனங்களை கூட கட்டலாம், எவ்வளோ பெரிய கட்டிடம் வேணாலும் கட்டலாம். அதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வேண்டுமானாலும் கொண்டு வந்து கட்டலாம், இது தவறு கிடையாது. நம்முடைய பழமையான பெரிய கோயிலெல்லாம் வந்து இப்படி தான் கட்டியிருக்காங்க. அந்த பகுதிகளில் இல்லாத கற்கள்லாம் வச்சு தான் தஞ்சை கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. அதிசயமாக இப்போ வந்து நம்ம அதை வந்து பார்க்குறோம், பேசுகிறோம். அப்படியா கட்டுமான பொருட்கள் வெளியிலிருந்து வரலாம், ஆனால் அந்த மனையிலிருந்து தண்ணி எடுத்து தான் அங்கே கட்டிடம் கட்டணும். அப்போ அது உறுதியாக இருக்கும், அதுதான் நல்லது, இல்லைன்னா தோஷம். அடுத்ததாக ஒரு மனை வாங்குறதுக்காக போகிறோம், பார்க்குறோன்னு சொல்லும்போது அந்த மனை இருக்கக்கூடிய பகுதி முழுக்க வந்து நீர் நின்று கொண்டு இருக்கு, அதிகமாக தண்ணி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதையும் தவிர்க்கணும். அப்படி வாங்கி நம்ம அதை வந்து உயரமாக்கி, நிறைய வந்து அந்த இடத்த வந்து மேடாக்கி உயரமாக்கி சுற்றி வந்து சுற்றுச்சுவரை கட்டி கட்டிடம் கட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அதுவும் தப்பு தான். அப்படி எண்ணி செய்து தான் நம்முடைய தலைநகரம் சென்னையில் கடந்த ஆண்டுக்கு முன்னதாக வந்து இந்த வெள்ள காலத்தில் வந்து அதிகமான பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனால அதிகமான நீர்நிலைகள், நீர் வந்து நின்று கொண்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த மனையை வாங்குறதையும் கூட தவிர்க்கிறது சிறந்த அமைப்பு. இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.